வெல்கம் டு வேகா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா, a graph representing the function f of x is given the figure it is clear that f of 9 equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னால் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் என்னது டொமைன். இப்போ 0 to 10 டொமைன். கோடொமைனா அதே 0 to 10 கோடொமைன் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஏரோ பாயிண்ட் வச்சு குறிச்சிருக்கோமோ அதுதான் ரேஞ்ச். அப்போ இங்கே 9 அப் டு 9 வரைக்கும் பாயிண்ட் வச்சு குறிச்சிருக்கோம். ஸோ 0 to 9 தான் இதில் ரேஞ்ச். டொமைன் கேட்டால் எக்ஸ் ஆக்சிஸ் 0 to 10 அதுதான் டொமைன். கோடொமைன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 0 to 10 முடியுது. தென் ரேஞ்ச் கேட்டால் நீங்கள் வந்து ஒய் ஆக்சிஸில் எது வரைக்கும் நம்மளுக்கு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோடை பாருங்கள் 9ல் முடியுது, டாப்பில் 9ல் முடியுது. 9க்கு மேலே 10 இருக்குங்க, எங்கேயுமே 10 வந்து முடியலை, 9ல் தான் இருக்கிறதுலே டாப்பில் முடியுது. ஸோ 0 to 9 தான் ரேஞ்ச். தென் நம்ம கொஷினுக்கு போயிடுவேன். ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 0னா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 0 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் இடத்துல அந்த கோடு எதை தொடுதோ அதுதான் எஃப் ஆஃப் 0. அப்போ இங்கே எஃப் ஆஃப் 0 என்னது, இங்கே பாருங்கள், இங்கே தான் 0 எக்ஸ் ஆக்சிஸில். இந்த 0 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் கோடு 9ல் தொடுது. ஸோ இந்த 0க்கு நேரம் 9 வரனால எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. தென் எஃப் ஆஃப் 7 பாருங்கள், இந்த இடத்துல 7 இருக்குது, இந்த கோடு எங்கே தொடுது, 6க்கு நேராக தொடுது. ஸோ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 2, இந்த கோடு 2 இருக்கும்போது இந்த கோடு எங்கே தொடுது, அதே 6ல் தான் தொடுது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஆல்சோ 6. எஃப் ஆஃப் 10 இருக்கும்போது பாருங்கள், இந்த கோடு எக்ஸ் ஆக்சிஸில் 0வே தொடுது ஒய் ஆக்சிஸை. ஸோ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. இந்த 4 சம்முக்கு இவ்வளோ தாங்க ஆன்சர். தென் அடுத்து பாருங்கள், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, இது எப்படி நல்லா பாருங்கள். 1 அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் 1ங்காங்க. எக்ஸ் 1ன்னு சொல்லிட்டா நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். எஃப் ஆஃப் எக்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1. அப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த கோடு எதில் போய் தொடுது பாருங்கள், கரெக்டாக 9க்கும் 10க்கும் நடுவில் வந்து தொடுதுங்க. ஸோ 9.5. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் 1. அப்போ இது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸே 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1க்கு நேராக ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டு பாருங்கள். இந்த கோடு எங்கே டச் பண்ணுதுன்னு பாருங்கள், 9க்கும் 10க்கும் இடையில டச் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9.5. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 9.5ன்னு எழுதணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தென் டிஸ்கிரைப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நம்ம அவ்வளவும் செஞ்சிட்டோம். தென் செகண்ட் கொஷின் ஒரே லைன் தாங்க, அதுவும் செஞ்சிட்டோம். தேர்டுக்கு பாருங்கள், டிஸ்கிரைப் த ஃபாலோயிங். ஒன்று டொமைன் கேட்டிருக்காங்க, இன்னொன்று கோடொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் நான் ஏற்கனவே சொன்னது தாங்க. டொமைன் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் டொமைன். இன்னொன்று கோடொமைன் இல்லை, இன்னொன்று ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுங்கிறது ஒய் ஆக்சிஸில் ஹையஸ்ட் பாயிண்ட் எது, இந்த கோடு பாருங்கள், ஹையஸ்ட் பாயிண்ட் 9ல் தான் தொட்டிருக்கு. ஸோ 0 to 9 தான் நமக்கு ரேஞ்ச். ஃபோர்த்து சம், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். இது வந்து 6க்கு நேர எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது அப்படின்னு கேட்காங்க. 6 அப்போ 6க்கு நேராக நீங்கள் லைன் வைங்க, 6 நேரம் ஒரு கோடு போடுங்க. அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் எதை குறிக்கும் அதான் ஆன்சர். 6க்கு நேரம் போட்டிங்கன்னா இங்கேருந்து என்ன வச்சு வர பாருங்கள், 5ல் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் ஈக்குவல் டு 5. தென் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரேஞ்ச் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எழுதணும். அதில் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் எது வரைக்கும் பேர் ஆகிருக்கோ அது எழுதணும். 9 வரைக்கும் தான் பேர் ஆகிருக்கு. 10ல் இந்த லைன் பாருங்கள், இந்த லைனில் ஹையஸ்ட் பாயிண்ட் 9. ஸோ ரேஞ்ச் வந்து 0 to 9. தென் டொமைன் பாருங்கள், டொமைனுங்கிறது 0 to 10. எக்ஸ் ஆக்சிஸ் தான் டொமைன், 0 to 10. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் 1 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்காங்க. அதான் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 9க்கும் 10க்கும் இடையில இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 9.5. எஃப் ஆஃப் 10 என்னதுங்க, எஃப் ஆஃப் 10 வந்து நமக்கு
0க்கு நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ 0. f(2) என்னது 2 எதுக்கு நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு 6க்கு நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதனால் 6. f(7) என்னது அதுவும் 6க்கு நேராக தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதனால் 6. f(0) என்னது 9க்கு நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ 9. இவ்வளோதாங்க இந்த கொஷினுக்கு ஆன்சர். f(0) 9, f(0) 9, f(7) 6, f(2) 6, f(10) 0, f 9.5 1, f(x) வந்து டொமைன் வந்து 0 to 10, ரேஞ்ச் வந்து 0 to 9, the image of 6 under f equal to 5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.